தமிழர்களை ஆளப்போகும் வட இந்தியர்கள், அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அந்த மாரி விமர்சனமும் வருதுல்ல. அவங்களுக்கு ஓட்டு உரிமை குடுத்தீங்கன்னா, அப்படின்லாம் வருதுல்ல சார். அப்ப நீங்க துபாயில வந்து மலையாளி நெறைய இருக்காங்கன்றாங்க. ம். அது கரெக்ட்டா தப்பா? அந்த அரசாங்கம் அவங்கள வான்னு கூப்பிடுது. யாரும் இல்லீகலா வரலையே இங்க. ம். இல்லீகலா யாரும் உள்ள வரலையே. வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அங்க அதிகமான ஜனத்தொகை இருக்கு. எங்க மலேசியாவில் ஆளுவது தமிழர்கள் தான்றீங்க. கனடாவுல ஆளுவது தமிழர்கள்ன்றீங்க. எப்படி போனாங்க? அபிஷியலா தான போனாங்க. எஸ். அபிஷியலா ஒருத்தர் இங்கிருந்து அங்க போறத, நீங்க எப்படி வந்து போக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க நாளைக்கேங்க ஒரு 50,00,000 பீகாரிங்க வராங்க. ஒரு பேச்சுக்கு. ம். 50,00,000 பேர் ஒரு 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 1000 லாரில வராங்க. ம். கிளம்பி வந்துடுறாங்க. ம். தடுக்க முடியுமா? முடியாது. இல்ல ஸ்டாலின் அங்க போய் நின்னுட்டு குச்சி வச்சு தடுக்க முடியுமா? உள்ள வராதீங்கன்னு. அவன் சொல்றான், எங்களுக்கு இங்க வேலை இருக்குங்க நான் வரோன்றான். எங்களுக்கு ஒரு வேலை குடுக்குறேன்னு ஒரு கம்பெனி சொல்லிருக்கு நான் வரேன்னு சொல்றான். யாராலும் தடுக்க முடியாது. அப்படி வந்தாங்கன்னா, அவங்களுக்கு வீடு கிடைக்கிறது அவன் பிரச்சனை. அவன் எங்கேயும் கவர்மெண்ட் கேட்கல. 50,00,000 பேருக்கு வீடு வாங்கி குடுன்னு சொல்லல. அவனா வந்து வீடு எடுத்துட்டு அவனா தங்கி, அவனா படிச்சுட்டு அவனா போறான். அங்க தங்குறவன போயிட்டு ஓட்டு உரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது.